மதுரை காமராஜ் பல்கலையில் உள்ள உயிரி தொழில்நுட்பத்துறை சார்பில் உயிரி தொழில்நுட்பம், மேம்பட்ட ஆராய்ச்சி மற்றும் கற்பித்தலின் இணைப்பு என்ற தலைப்பிலான 3 நாள் கருத்தரங்கில் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் VM கடோச் கலந்து கொண்டார். இக்கருத்தரங்கில் உயிரி தொழில்நுட்பத்தில் எதிர்கால தேவை என்ன, அவற்றை பூர்த்தி செய்வது எப்படி என்பது குறித்து உள்நாட்டு வெளிநாட்டு அறிஞர்கள் கட்டுரைகள் சமர்ப்பிக்க உள்ளதாக மதுரை காமராஜ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆர். கற்பக குமாரவேல் கூறினார். இந்த கருத்தரங்கிற்கு தேசிய அளவில் மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளில் இருந்தும், அமெரிக்கா, டென்மார்க், ஸ்வீடன் போன்ற நாடுகளிலிருந்தும் இந்த பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர்கள், உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் தங்களுடைய ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்து இந்த உயிரி தொழில்நுட்பத்துறையின் எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும், எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த கருத்தரங்கத்தின் பரிந்துரைகள் என்ன, இந்த கருத்தரங்கின் மூலமாக இந்த உயிரி தொழில்நுட்பத்துறைக்கு என்னென்ன முன்னேற்றங்களை, என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் என்பது போன்ற மிக சிறப்பான கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக நாடு முழுவதும் இருந்தும் எண்ணற்ற வல்லுநர்களும் இந்த பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்களும் கூடியிருக்கின்றார்கள். நிருபர்களிடம் பேசிய மத்திய சுகாதார ஆராய்ச்சித்துறை செயலாளர் VM கடோச், பன்றிக்காய்ச்சல் நோய்க்கு வரும் மார்ச்சுக்குள் தடுப்பு மருந்து தயாராகும் என தெரிவித்தார். India can offer a very stiff challenge for anybody actually. And I think that symbolizes the growth of the biotechnology in this country also. They should be available within the next 2 months definitely. The vaccines also will be available by the end of March actually, by early April. The Indian industry again has done very well in that. உயிரி தொழில்நுட்பத்தில் இந்தியா பெரும் வளர்ச்சி பெற்று வருகிறது என்றும் இத்துறைக்கு சிறப்பான எதிர்காலம் இருப்பதாகவும் கடோச் தெரிவித்தார்.